குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு சாங் வந்து ரொம்ப டீப் மீனிங் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகள் வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அதை வந்து நான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் வந்து சிம்பிளாக வந்து 4 லைனில் எழுதிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம ஜஸ்ட்டு அதை ரீட் பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு படித்தா தானே அந்த சாங் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு அதுக்கப்புறம் ஏஐ டூலோட ஹெல்ப்போட இதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றதோட சேர்த்து நான் உங்களுக்கு இந்த பாட்டை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ரீட் பண்ணும்போது இந்த பாட்டை வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்னிங் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு அதை லிசன் பண்ணிவிட்டு உங்களோட டே டு டே ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் வந்து திரும்பியும் நீங்கள் வந்து ஆடியோவில் லிசன் பண்ணும்போது கையில் ஒரு நோட்டும் ஒரு பென்னும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் சொல்கிறத பாயிண்ட்ஸாக நீங்கள் எடுத்தாலும் ஓகே, இல்லை அது கூட உங்களுக்கு என்ன ரியலைசேஷன்ஸ் வருதோ அதையுமே நோட் பண்ணிகிட்டே நீங்கள் லிசன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 2 தடவை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட மைண்டில் வந்து அது போய் டீப்பாக போய் பதிஞ்சிரும் இந்த சாங்கு. இதை தவிர நீங்கள் வந்து பெரிய ஸ்பிரிச்சுவல் டீப் அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மெடிடேஷன், அதுக்கப்புறம் சேரிட்டி, அதுக்கப்புறம் இந்த ஆடியோவை லிசன் பண்ணி அதுலேருந்து ஒரு நோட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது போதும். உங்களோட லைஃப்பை வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து கடவுள் வந்து எடுத்துகிட்டு போய் எது சரி, எது தப்பு, எது கரெக்டு, எது ரைட் வே, எது ராங் வே, எதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார். அவரே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டு பண்ணுவார். உங்களுக்கே தெரியாமல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வேறு நீங்கள் பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஒரு கோயிலில் போய் 1000 படிக்கட்டு ஏறி போய் கடவுளை தரிசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் வந்து 48 டேஸ் வந்து நான் பயங்கரமாக ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன், இந்த மாதிரி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் நீங்கள் உங்கள் டே டு டேல வந்து நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் தாட்ஸு, ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. அது வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் நம்மளா இவ்வளோ தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம அந்த ஃப்ளோவில் லைட்டாக வந்து நம்மளோட அந்த டே டு டேல சின்ன சின்ன சேஞ்சஸை மட்டும் நம்ம பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் டிவைன் வந்து அப்படி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்கள் லைஃப்பை மாற்றி எல்லா பாசிட்டிவ் விஷயங்களையும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி தருவார். எந்த நெகட்டிவ் விஷயமும் உங்களுக்குள்ளே திரும்பி இனிமேல் வராதபடிக்கு அவர் வந்து ரிப்பல் பண்ணிடுவார். இதுதான் டிவைன் ஃபோர்ஸோட ஒர்க்கிங் ஸ்டைலு. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் முடியும். அதனால் இந்த பாட்டெல்லாம் வந்து கடவுள் காட் கொடுக்குற கிஃப்ட்டு. இந்த குரூப்பே வந்து காடை க்ரியேட் பண்ணி உள்ளே வரவங்க எல்லாருமே காடு சூஸ் பண்ணுறவங்கள தான் இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த இந்த ஜென்மத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலியே நல்லா பார்த்துக்கிறதுக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக மட்டும் இதை வந்து செய்யுங்க. இந்த மாதிரி 2 விதமாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ மார்னிங் லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே காம் அண்ட் குவைட்டாக ஒரு ½ hour ஒதுக்கி இதை வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம். தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற இந்த பிணக்கு அறுத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன் அப்படின்னா, தரிக்கின்ற அப்படின்னா பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன்ற வார்த்தை உங்களுக்கு ரீட் பண்ணோடனே புரியுது. நிறைய உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் தலைவன். ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் வந்து தரிக்கின்றன்ற வார்த்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட்டு அந்த ஒரு உயிரை மட்டும் அவர் வந்து படைச்சிட்டா அந்த உயிர் அப்படியே அது வாழ்ந்து அது செத்த பிறகு அதுக்கு பர்பஸ் இல்லாத மாதிரி, ஐ மீன் திரும்பி ஒரு உயிரை அவரே தான் படைக்கணுன்ற மாதிரிலாம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு அனிமலை வந்து படைச்சிட்டாரு அப்படின்னா அந்த அனிமல் வந்து ஒரு தடவை அவர் படைச்சா போதும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அனிமலே வந்து த்ரைவ் ஆகிக்கும், அந்த அனிமலே வந்து எவல்யூஷன் ஆகிருக்கும், அந்த அனிமலே வந்து அந்த அந்த ஈகோ சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கும், எல்லா வேலையும் அதுவே பண்ணிக்கும். ஒரு தடவை அவர் படைக்கிற உயிரோட பவர்லாம் அப்படி தான் இருக்குமா. ஒரு தடவை தான் அவர் படைப்பார், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதுவே வந்து பல்கி பெருகி அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கிட்டு
தான் வந்து ஒரு இம்பேக்டை வந்து அந்த ஈகோ சிஸ்டம்ல வந்து ஒரு கிரியேஷன் கொடுக்கும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமலை வந்து அழியக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறோம், அந்த அனிமலை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், அந்த மிருகங்களை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், அந்த ஒரு பிளான்ட்ஸை வந்து நம்ம காப்பாற்றணும்னு ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, அது அழிஞ்சு போனா அது அது கிரியேட் பண்ணி வச்சிருக்க இம்பேக்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஈகோ சிஸ்டம்ல அந்த இந்த உலகத்துல அது கிரியேட் பண்ணி வச்சிருக்க, அது இருக்கிறனால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகும். அப்ப அது வந்து வேற ஏதாவது பல வகையில வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு உயிரை வந்து அவர் படைச்சிருக்காரு. ஒவ்வொரு உயிருமே பயங்கர வேல்யூபிளா, அதுவும் அதுவும் அதோட இனத்தை வந்து அழகா அது வந்து பெருக்கி அடுத்தடுத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாத்திக்கவும் செய்யுது. அதே மாதிரி அது வாழ்ற இடத்துல அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அது என்ன மாதிரியான உயிரினமா இருந்தாலும் சரி, அந்த உயிரினம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரியான உயிரை கொடுக்கறது தான் இறைவனோட வேலையா. நம்மெல்லாம் அப்படி எதையாவது பண்றோமா சொல்லுங்க? நம்ம உருவாக்குற பொருள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அது எவல்யூஷன்ல என்ன அது என்ன பாஸ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கா, இல்ல அது இன்னும் எப்பவுமே பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குதா? இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய உயிரெல்லாம் நம்ம வந்து உருவாக்க மாட்டோம். நம்ம எவ்வளோ பெரிய படிச்சவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு டைம் வந்து ஹியூமனோட எஃபர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் ஒரு கம்பெனி கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோனோட அப்கிரேடேஷன் என்ன அந்த மொபைலேவா மாத்திக்குது கிடையாது இல்லையா? திரும்பி ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடேஷனுக்கு திரும்பி ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ஒர்க் பண்ணி தான் அந்த அப்கிரேடேஷன் பண்ணுவாங்க. வேற இறைவன் படைக்கிற ஒரு பொருள் வந்து ஒரே தடவை தான் அந்த உயிர் ஒரு தடவை அவர் படைச்சிட்டாருன்னா அந்த உயிரே தன்னைத்தானே வந்து உருவாக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணுமா. அதனாலதான் அவர் வந்து அழகா தரிக்கின்ற அப்படின்னு வார்த்தை போட்டிருக்காரு. இல்லைன்னா பிறக்கின்ற அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா தரிக்கின்றன்ற வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு பயங்கர மீனிங்ஃபுல்லான வார்த்தையா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எல்லா உயிர்களுக்கெல்லாம் தலைவன் 2வது லைன்ல இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். அதாவது அவர் வந்து என்ன மாதிரி ஃபார்ம்ல நம்ம கூட இருக்காரு அப்படின்றது அந்த தன்மை அந்த ஃபார்மே புரிய மாட்டேங்குது யாருக்குமே அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு. எப்படி கடவுள் நம்ம கூட இருக்காரு, கடவுளுக்கு உருவமும் இல்லை, ஆனா என்ன மாதிரி இருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரியாத நானா நம்மள மாதிரியே ஒரு உருவமா நம்ம கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்காரா? அப்படின்னாலும் அது எப்படி எல்லார் கூடயும் கடவுள் இருக்க முடியும்? கடவுள் இவ்வளோ கோடி உயிர்களுக்கும் அவர் உட்காந்து பார்க்கறதுக்கு அவருக்கு எங்க இருந்து டைம் கிடைக்குது, எப்படி அவரால் எஃபர்ட்ஸ் போட முடியும், இப்படிலாம் நம்மளுக்குள்ள பல வந்து ஒரு நம்மளோட ஹியூமன் பீயிங் மாதிரியே அவரை நினைச்சு வச்சுக்கிட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் யோசிப்போம் தெரியுமா. நம்மளால வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்ப வரைக்குமே இந்த குரூப்ல வந்து உங்கள யாருக்குமே வந்து இறைவன் வந்து நமக்குள்ளதான் இருக்காங்கன்றத வந்து முழுசா புரிஞ்சுக்க முடியாம ஓகே ஏதோ சொல்றாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில தான் நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் அவர் என்ன மாதிரி மூடுல நம்ம கூட இருக்காரு, அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்றாரு நம்ம கூட சேர்ந்து, நம்ம வாழ்க்கையில அவர் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் பண்றாரு, நம்ம உடம்புக்குள்ள இருக்காருன்ட்டு அந்த உடம்புக்குள்ள எந்த இடத்துல இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பல கேள்வி வந்து புரியாத கேள்வியா இருக்கு. அதுதான் அவர் வந்து இங்க சொல்லியிருக்காரு. அவர் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். எதுவுமே நம்மளுக்கு வந்து புரியாம தான் நம்ம வந்து இருப்போமா. அது யார சொல்றாரு, அவர் படைக்கிற அந்த உயிர்களுக்கு சத்தியமா புரியாது அப்படின்றது தான் அந்த அந்த உயிர்களை வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ 3வது லைன் வந்து பிரிக்கின்ற இந்த பிணக்கு அறுத்து எல்லாம், அதாவது கடவுள் வேற நம்ம வேற அப்படின்னு பிரிக்கிற இந்த பிணக்கு பிணக்கு அப்படின்னா என்னன்னா டிவிஷன் நம்மளுக்கு கொடுக்கறது. என்னன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஈகோனா நான் அப்படின்ற அந்த எண்ணத்துல வந்து ரொம்ப டாமினேட் ஆகிருக்கிறது, அப்புறம் இறைவனே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்மளுக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு கடவுளே இல்லை அப்படின்னு நினைக்கிறது, இல்லை கடவுள் மேல வெறுப்பு வருது, இந்த மாதிரி எல்லாம் இதைத்தான் பிணக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பிணக்கு அறுத்துட்டோம்னா அப்படின்றதுதான் எல்லா பிணக்கையும் அறுத்து கம்ப்ளீட்டா வந்து கடவுள் வேற இல்லை நான் வேற இல்லை அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. 4th லைன்ல என்ன சொல்றாரு, கருக்கொண்ட ஈசனா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். நம்மளுக்குள்ள வந்து கரு மாதிரி, அந்த கருன்றது ரொம்ப குட்டியா ஆனா ஒரு பெரிய உயிரையே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து கருன்னு சொல்றாங்க. அது வந்து ஆர்கானிக்கா அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, அது பார்க்க குட்டியா இருந்தாலும் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். அப்ப அந்த மாதிரியா நம்ம உடம்புக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆன்மாக்குள்ள கருவா ஈசன் இருக்காரு. அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த பிணக்கு அறுத்துட்டோம்னா நம்ம வேற கடவுள் வேற அப்படின்னு பிரிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள கருவா இறைவன் இருக்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். இப்ப இந்த பாட்டு மூலமா இப்ப நான் உங்களுக்கு வந்து 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து
எது வந்து நம்மளையும் கடவுளையும் பிரிக்குது, அதை வந்து நான் அப்போ வந்து பாயிண்ட் வைஸாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அப்போ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இதை உங்களுக்கு பாயிண்ட்ஸாகவும் நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் படிக்க மாட்டீங்க. சும்மா எஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போயிடுவீங்க. அதனால தான் நான் வந்து ஆடியோலையும் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இதை எப்படி கேட்கணும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை வேணும்னா நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. பட் அதை தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டைரியோ ஒரு நோட்டோ போட்டு நான் சொல்கிற ஒவ்வொன்றையுமே நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸாக எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் எப்படி நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். டைம் எடுத்து நீங்கள் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா, அந்த பாயிண்ட்டை எழுதிட்டு அந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு, இன்னும் அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா, அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஐயில் கேட்கலாம். மெட்டா ஏஐ, சாட்ஜிபிடியில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணி அந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது போதுங்க. உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்துருச்சு. கிளாரிட்டி வந்தால் போதும். நீங்கள் அதுக்கப்புறம் எதையும் உட்காந்து உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ ரொம்ப கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ் போட்டு அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லேர்ன் பண்ணி அந்த ஞானத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண வைக்குமே தவிர, நீங்கள் எந்த விதமான எஃபர்ட்ஸும் போட தேவையே இல்லை. அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன். உங்களை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப உங்களெல்லாம் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஞானத்தை மூலமாக மாற்றிக்கோங்க. இந்த ஞானத்தை வந்து கெயின் பண்ணுங்கள். இந்த விஸ்டமை கெயின் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பாட்டுக்கு அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் நாளடைவில் உங்களுக்கு ஏற்படுற மாற்றம் உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஆச்சரியப்படுத்தும். அதுதாங்க எஜுகேஷனோட பெரிய பவர். அதுக்காக தான் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து புத்தின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காரு, மைண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த மைண்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்பபிலிட்டி டு அப்சர்வ் திங்ஸ் அதையும் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை நெகட்டிவ் திங்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் போகிறேன். அதாவது எது வந்து நம்ம வேற கடவுள் வேற அப்படின்னு சொல்லி நம்மளை பிரிக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து இவன் ஈகோ பிடிச்சாலு, இவன் அகங்காரம் பிடிச்சாலுன்னெலாம் பேசுவோம். அந்த ஈகோ கிடையாது இங்கே. இந்த ஈகோக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் லைஃப் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும், எனக்கு யார் இருக்கா உதவுறதுக்கு, நானே தான் கஷ்டப்பட்டு நானே தான் எல்லாத்தையும் பண்ணணும், நானே தான் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்மாவும் இறைவனும் சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானம் பண்ணுறாங்க, நீங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் தான் உங்கள் லைஃப் எல்லாமே பார்த்துக்கிறீங்கன்னா, ஏன் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப் இருக்க மாட்டேங்குது? ஏன் நீங்கள் நினைக்காத நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது? அப்போ அதுதான் பெரிய எக்ஸாம்பிள். நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அப்போ அந்த நான்ற அகங்காரம், நான் தான், எனக்கு யாரும் கிடையாது, இறைவனும் கிடையாது, யாருமே கிடையாதுன்ற அந்த இதை வந்து உடச்சி தூக்கி போட்டு நம்ம வாழ்க்கையே நம்ம கர்ம விதிப்படியும் நம்மளோட இறைவன் வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சு அந்த ஈகோவை உடைச்சிட்டு இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சா லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக போகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாக்கு, பெரிய பிளாக்காக இருக்கு. ரெண்டாவது ஓவர் திங்கிங். எப்பவுமே மைண்டுக்குள்ள எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா மைண்ட் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும் போது உங்களால எப்படி கடவுளோட வார்த்தையை கேட்டுக்க முடியும்? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, கடவுள் நானே என்ன வேணா திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் கடவுள் எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி போட்டு என்கிட்ட வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. கடவுளுக்கு வேற வேலை இல்லையா? அந்த மாதிரி உட்காந்துலாம் பண்ண மாட்டாரு. தர் இஸ் அ டிவைன் ரூல்னா ரூல் தான். நீ விருப்பப்பட்டா மட்டும்தான், நீ இடம் கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்றது தான் கடவுள் காலத்துக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடம் எப்படி கொடுப்பீங்க? மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? உங்களால கொடுக்க முடியாது. அந்த கப் ஃபுல்லா வந்து தண்ணி இருந்துச்சுன்னா எப்படி வந்து மேல அமிர்தம் வந்து உங்களால வந்து அதுல வந்து ஊத்த முடியும்? அதனால ஊத்த முடியாது. அதனாலதான் எப்பவுமே வந்து உங்க கப்பை எம்டியா வைங்க. அதாவது உங்களோட மைண்டை தேவையில்லாத விஷயங்களுக்கு ஓவரா டூ மச்சா திங்க் பண்றதை விட்டுட்டு, பாஸ்ட் ஃபியூச்சர்னு திங்க் பண்றதை விட்டுட்டு, இன்னைக்கு டே மட்டும் யோசிச்சிங்கன்னா ஆக்சுவலாக மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். வேற எதுவும் பெருசாக யோசிக்காது. நான் நேத்தோட விஷயங்களும் நாளைக்கோட விஷயங்களும் ஃபியூச்சரை பற்றின விஷயங்களும் சேர்ந்து ஆட் ஆகாமல் இருந்ததுன்னா, இன்னைக்கு டேல வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் திங்ஸாக இருக்கும் போது மைண்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது தான் இறைவன் உள்ள வர முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஓவர் திங்கிங் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணுது, கடவுள் வர விடாம. மூணாவது எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ். ஓவரா வந்து யார் மேலேயாவது டூ மச் ஆஃப் எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அவங்க நம்ம கூடவே இருக்கணும், அவங்க இல்லைன்னா நம்மளா இருக்க மாட்டோம், அவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு அவங்களையே திங்க் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்றது பற்றின கனெக்ஷனையே திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இறைவன் வரமாட்டார். ஏன்னா உண்மைன்றது இறைவன் தான், மற்ற எல்லாருமே பப்பட்ஸ் தான். இறைவன் நினைச்சா நொடியில நீங்க
யாரை விரும்புனீங்களோ அவங்களே உங்களை வெறுக்க வைக்க முடியும். அதே மாதிரி நீங்க அவங்கள வெறுக்கிற மாதிரி சூழ்நிலையும் கொண்டு வர முடியும். இவங்களையா நம்ம விரும்பணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வர அளவுக்கு இறைவன் நினைச்சா எதை வேணா மாத்துவார். அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து ஒருத்தவங்க மேல வந்து டூ மச் ஆஃப் எமோஷனல் அட்டாச்மெண்ட்? எல்லாரும் மேலேயும் அன்கண்டிஷனலா ஒரு அன்போட, கருணையோட, பாசத்தோட இருந்துட்டு இறைவன் மேல மட்டும் வந்து நம்ம அதிகமா அட்டாச்மெண்ட்டோட இருந்தோம்னா நம்மளால இறைவனை உணர முடியும். அதே மாதிரி அதுக்காக நம்ம யாரையும் வெறுக்க போறதும் கிடையாது. இப்படி இருக்கும் போதுதான் உண்மையான சோல்ஃபுல்லான உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து அமையுமே தவிர, எமோஷனலா நீங்க அட்டாச் ஆகிருக்கும் போது உங்களுக்கு சோல்ஃபுல்லான உறவுகள் அமையவே அமையாது. அடுத்த 4வது ஜட்ஜிங் அதர்ஸ். அடுத்தவங்கள ஈஸியா ஜட்ஜ் பண்றது. இவங்க இப்படிதானே, அவங்க அப்படிதானே அப்படின்றது. அந்த மாதிரியான ஜட்ஜ் பண்றது மூலமா கடவுளுக்கு பிடிக்காத வேலை. ஏன்னா கடவுள் உங்களை ஜட்ஜ் பண்றாரா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்ட்டு. நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட குறைகள் இருக்கோ, யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு தவறை நம்ம பண்ணியிருப்போம். மனசளவுல, வார்த்தையில, இல்ல ஆக்ஷன்ஸ்லன்னு கண்டிப்பா தெரியாத ரகசியங்கள் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா இறைவனுக்கு அந்த ரகசியம் தெரியும். தெரிஞ்சும் அவர் வந்து உங்களை வந்து விரும்புறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்காரு. அப்ப அவர் அவரை மாதிரி இருக்கிறது தானே விரும்புவாரு. நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இறைவன் வந்து உங்களால வந்து உங்களுக்குள்ள கருவா இருக்கக்கூடிய இறைவனை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாம நீங்க பிளாக் கிரியேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் நாட் ஃபர்கிவிங்னா உங்களுக்கு ஒரு ஒரு கெட்டதோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வருத்தமோ கிரியேட் பண்ணவங்கள அந்த மொமெண்ட் ரியாக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் அதையே காலத்துக்கும் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அன்னைக்கு நீ இதை எனக்கு பண்ணான்ல நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லாம, ஓகே நீ பண்ணிட்ட, இது ஏதோ என்னோட கர்மாப்படி எனக்கும் நடந்துருச்சு, நான் விட்டுறேன். என்ன உன் கூட இனிமே என்னால ப்ராப்பரா கனெக்ட் ஆக முடியாது, பட் ஓகே வேண்டாம், நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல அந்த ஹெவினஸை தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இறைவன் உங்களை மன்னிக்கிறாரு. எத்தனையோ தடவை உங்களை மன்னிச்சிருக்காரு அப்படின்ற போது நீங்களும் மற்றவங்களை வந்து அதே மாதிரி மன்னிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கணும். அந்த அந்த பெயினே உங்க மைண்ட்ல இருந்து போகணும். அப்படின்னா உங்களால இறைவனை உணர முடியும். அடுத்து ப்ரைட் இன் நாலேஜ் ஆர் ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட்ஸ். நான் ரொம்ப பெரியவன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, நான் ஏகப்பட்ட புக்கு படிச்சு வச்சிருக்கேன், எனக்கு ஏகப்பட்ட தியரிஸ் தெரியும், எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்ல நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளா நினைக்கிறது. அப்படி இல்லைன்னா ஈவன் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையுமே நான் தன்னை வந்து ரொம்ப பெரிய ஆளா ரொம்ப ப்ரைடா நினைக்கும் போது இறைவனை விட்டு நீங்க வந்து விலகி போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி செல்ஃப் ஹேட்ரட் ஆர் கில்ட். 7th பாயிண்ட். அதாவது செல்ஃப் ஹேட்ரட் கில்ட்னா எதையாவது ஒரு தப்பை நம்ம பண்ணியிருப்போம், உடனே அந்த தப்புனால நம்ம வாழவே தகுதி இல்லாதவங்க மாதிரி நம்மளே நினைச்சுக்கிறது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப சிறுமையானவங்க, நம்ம ரொம்ப இது அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது, ஆனா நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம எவ்வளவு கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு நம்மளாவே நம்மளை வந்து ரொம்ப குறைச்சிக்கிறது. இறைவனுக்கு அது தெரியாதா? இறைவன் அதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களை சூஸ் பண்றாரு. ஆனாலும் அதை ஒத்துக்கிறது கிடையாது. இல்ல இறைவனுக்கே கண்ணு தெரியாது, காது கேட்காது, இறைவனுக்கு நான் என்ன பண்ணேன்னு எப்படி தெரியும், கடவுளுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசிட்டு நம்மளே வந்து நம்மளை வந்து ரொம்ப குறைச்சிக்கிறது. அந்த மாதிரி ஒரு கில்ட் மோடுக்கு போறது. இப்படி போகும்போது கண்டிப்பா வந்து இறைவனை வந்து உங்களால உணர முடியாது. அடுத்து 8th வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது. கடவுள்கிட்ட சரணாகதி அடையாம இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஏதோ ஒரு பொருள் நகை வாங்கணும்னு நினைச்சிருக்கோம். ஆனா அன்னைக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வாங்க முடியாம நிறைய தடை வருது. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் இன்னைக்கு வாங்கணும்னு நினைச்சிட்டேன், ஆனா நான் வாங்கியே தீருவேன், என்ன தடை வந்தாலும் நான் வாங்கியே தீருவேன்னு நினைக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாரி நிறைய தடை வருதுன்னா அப்ப காட் ஏதோ வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரு. இன்னைக்கு இதை வாங்குறதுனால எனக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், அப்ப நான் அந்த ஃப்ளோ படி போறேன். இன்னைக்கு நான் வாங்கணும்ன்றது இறைவனோட முடிவா இருந்தா அவர் எப்படியாவது நம்மள வாங்க வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த தடையை வந்து நீக்கி நான் எப்படியாவது நடத்தியே காட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த மொமெண்ட்டை இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம வாங்கணும்னு இருந்தா எப்படியாவது நம்மள வாங்க வைப்பார், அவரே சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி. பட் அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம அதையும் மீறி அடிச்சு உடைச்சு நம்ம வாங்கினோம்னா அந்த நகைனால நம்மளுக்கு துன்பம் தான் கிடைக்கும். ஏன்னா அது இறைவனுக்கு தெரியும். அது இறைவன் வந்து நம்மளால பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்களை அவர் பார்த்து நம்மளுக்கு உதவி பண்ண நினைக்கிறத நம்ம புரிஞ்சுக்காம வந்து சரண்டர் பண்ணாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது we will be put under constant pain and struggle. எந்த விஷயத்த நம்ம அடையணும்னு நினைச்சு பல தடைகளை தாண்டி நம்ம அடைஞ்சோமோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கே வந்து வருத்தம் தர மாதிரி மாறிடும். அதனால எதையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே அந்த ஃப்ளோல போங்க. ஒரு தடை வருது உங்க பிளானுக்கு அப்படின்னா அந்த மொமெண்ட் அதை அப்படியே கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அவரே வந்து வழியை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண வைப்பாரு. ஸோ நீங்க வந்து எனக்கு இன்னைக்கே நடக்கணும், எனக்கு இப்படிதான் நடக்கணும், இந்த மூட்ல தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருக்கிறத எப்பவுமே வந்து நீங்க வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களால இறைவனை உணர முடியாம போயிடும். தென் 9th, ரெக்ரெட்டிங் த பாஸ்ட் ஆர் ஃபியரிங் த ஃபியூச்சர்.
அப்போ ஃபியூச்சர் பற்றி ரொம்ப பயப்படுறதும், பழசு முன்னாடி நடந்து இப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு இல்யூஷன் தான். நீங்கள் கற்றுக்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் இறைவனை வந்து உணர்றதுக்காக நடந்த விஷயங்கள் தான். அதை போய் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சேன்னு நினச்சிட்டு யோசிச்சு கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதுலேருந்து ஒரு லெசனை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அந்த விஷயத்தை டோட்டலாக வந்து நம்ம மறந்துடணும் பாஸ்ட். அதே மாதிரி ஃபியூச்சரை பற்றி ஒரி பண்ணிங்கன்னா அந்த ஃபியூச்சரில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ நீங்கள் ஒரி பண்ணுற மாதிரி அது ஒரு வேஸ்ட். அதாவது இல்லாத ஒன்றை நினச்சி வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலே அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் லாவில் வந்து படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களோட கொடை மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கும். அப்போ கொடையை வந்து ஒரு இடத்துல வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே அந்த கொடை இருக்காது. அப்போ அவங்க கொடையை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறது இப்போ நம்மளுக்கு ஆனால் கொடை வேணுமே பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல ஒரு கொடை இருக்கும். சரி இந்த கொடையை தூக்கிட்டு போயிடலாம், நம்ம கொடையை ஒருத்தன் தூக்கிட்டு போனால அதனால இந்த கொடையை நம்ம தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கொடையை வந்து அவன் எடுத்துகிட்டு அவன் போயிடுவான். போயிட்டு ஆனால் பயங்கரமாக பயப்படுவான். ஐயோ இந்த கொடையை வந்து நான் வந்து திருடிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்து இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கில்ட் ஆகிட்டு அவன் உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது அவனோட கொடையாக தான் இருக்கும். அவனோட கொடையை எடுத்து அந்த இடத்துல ஏதோ இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க வந்து அவங்கள வந்து வேற இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா இது? அது ஒரு இல்லாத ஒரு பிரச்சனை. தானா வந்து அவ திருடினதுக்கு மனம் திருந்தி வேணும்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேணா வந்து அந்த கொடையை கொடுக்க வந்திருந்தாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது தன்னோட கொடை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஸோ இல்லாத ஒன்றை நினைச்சு அவங்க வந்து தேவையே இல்லாம வந்து ஃபீல் பண்ற மாதிரி தான் நம்மளும் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நம்மளாவா ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்மளாவா ஏதோ ஒரு லாஜிக்கல் திங்கிங்குள்ள போறோம்னு சொல்லிட்டு அதை நினைச்சு வந்து நம்ம வந்து பயப்படுறதுன்றது வந்து பெரிய பெரிய முட்டாள்தனம். இறைவன் இருக்காருன்னா இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பத்தின வரியெல்லாம் இல்லாம நம்மளால என்ன பிளான் பண்ண முடியுமோ அந்த பிளானை பண்ணிட்டு கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லாம எப்ப பார்த்தாலும் பாஸ்டையும் ஃபியூச்சரையும் நினைச்சு ஒரி பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால இறைவனை உணரவே முடியாது. அடுத்து 10th வந்து டூயிங் ரிச்சுவல்ஸ் வித்தவுட் இன்னர் அவேர்னஸ். மெக்கானிக்கலாக வந்து டெய்லி சாமி கும்பிடுறது, அந்த கற்பூரம் ஏற்றுறது, சாமிக்கு மாலை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் வர்றதுக்காகவும் இறைவனை மனசுக்குள்ளே உணர்றதுக்காகவும் தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் நம்ம நேச்சுரலாக எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா மனசை வேற எங்கேயோ விடுறது, புத்தியை வேற எங்கேயோ விட்டுட்டு ஜஸ்ட் மெக்கானிக்கலாக வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறதுனால தான் நம்மளால கடவுளை வந்து உணர முடியாமல் இருக்குது. அதனால எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் கடவுளுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள இருந்து அந்த கடவுள் மேலே வந்து ஒரு அன்பை டெவலப் பண்ணி இப்போ கடவுளுக்காக பூ கட்டுறோம் நம்ம அப்படின்னா அந்த பூ கட்டும் போதே கடவுள் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நல்லது பண்ணியிருக்காரு, நம்மளை எப்படிலாம் காப்பாற்றிருக்காருன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போ வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி தேங்க் பண்ணணும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அப்போ நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கடவுள் உள்ளே வந்துடுவார். வந்து பாரு நான் உனக்கு அன்னைக்கு இதை பண்ணேன் இன்னைக்கு இதை பண்ணேன் இப்பயாவது என்னை உணருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா. அப்ப அப்படியே இறைவனை வந்து உள்ள எல்லா செல்லுலையும் உணர்ந்து அந்த சந்தோஷத்தோட நீங்க வந்து இறைவனுக்கு வந்து இதை பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து சூப்பரா நடக்கும். ஏன்னா இப்ப இறைவனை வந்து கேட்டாரு நீ எனக்கு மாலை போட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு பால் அபிஷேகம் பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்றது எல்லாருக்குள்ளே இருக்காரு. அவருக்கு போய் நீங்க போய் என்னத்த பால் அபிஷேகம் பண்ண முடியும்? எல்லா உயிரும் அவர் படிச்சதுதான், எல்லா பொருளும் அவர் படிச்சதான். அவர் படிச்ச பொருளே கொண்டு போய் நீங்க அவருக்கு கொடுத்து என்ன ஆக போகுது? அது கிடையாது. அவர் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை பண்ணாலாது இப்படின்னு நான் ஒருத்தன் இருக்கேன், நான் உனக்குள்ள இருக்கேன்றதை நீ உணர்வ அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான செட்டப்லாம் நம்மளுக்கு வச்சிருக்குது. அந்த ஈகோ அழிஞ்சு நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்குன்றதுக்காக தான் இந்த செட்டப் வச்சிருக்குது. ஆனா அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஐயோ சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பண்றது, இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறது. அப்புறம் வெள்ளிக்கிழமை கோயில் வெளியில இருந்து சாமியை வந்து ஜஸ்ட் இப்படி கும்பிட்டுட்டு போனாலே சாமி நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு ஒரு மெக்கானிக்கலா வந்து பண்றதுனால இறைவன் நம்மளை விட்டு விலகி தான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுமே தவிர உள்ள இருக்கிறது நம்மளால உணர முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பிலீவிங் காட் இஸ் அவுட் சைட் ஆர் ஃபார் அவே. கடவுள் எங்கேயோ இருக்காரு, அதான் கோயில்ல தான் இருக்காரு, நம்ம கோயிலுக்கு போனாதான் கடவுளை பார்க்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலையில எல்லாம் கடவுள் வந்து குட்டியா இருக்காரு, ஆனா கோவில்ல பெரிய சிலையில ரொம்ப பெருசா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறது. அதே மாதிரி இந்த கோயில்ல மட்டும்தான் கடவுள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, வேற எங்கேயும் இல்லை, அதனால இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறது, இதெல்லாம் வந்து இறைவன் வந்து உங்களை விட்டு வந்து விலகி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். இறைவனை உங்களால உணர முடியாது. இதெல்லாம் பிளாக்ஸ். அடுத்து வந்து சைலன்ஸே இல்லாம இருக்கிறது.
ஃபுல் டேவுமே வந்து ஏதாவது ஒரு வேலையை பரபரப்பரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, மைண்ட்லேயே எதையாவது ஒன்று இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கூட அமைதியாக உட்காந்து தனிமையில இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாமலே இருந்தோம்னா நம்மளால இறைவனை வந்து உள்ள உணரவே முடியாது. ஏன்னா இறைவன் அந்த அமைதியா இருக்கிற தருணத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து வருவாரு. அமைதியா இருக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து உங்களுக்கு வந்து காட்சி தருவாரு, உங்களை ஃபீல் பண்ண வைப்பாரு. அதை நீங்க பண்ணவே இல்லைன்னா எப்படி நம்மளால வந்து இறைவனை உணர முடியும்? அதே மாதிரி 13வது பாயிண்ட் வந்து வாண்டிங் பிரைஸ் அண்ட் வேலிடேஷன் கான்ஸ்டன்ட்லி. எப்பவுமே யாராவது நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே யாராவது நீ சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு அது வந்து நேச்சுரலா வந்து ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப இன்டெப்தா வந்து வந்துருச்சு. அதனாலதான் இப்ப நிறைய படத்துல எல்லாம் வந்து பாராட்டி பாராட்டி ஒருத்தவங்களை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், கரெக்ட். ஒரு இனிஷியலா வந்து ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மத்தவங்களோட பாராட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் திங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் இறைவன் நம்ம கூட இருக்கிறாங்கன்ற போது நம்ம பாராட்டுக்காகவும் நம்ம இதுக்காகவும் நம்ம எந்த வேலையும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வி ஆர் செல்ஃப் கண்டென்டட். நம்மளே நம்ம தன்னிறைவுள்ள ஒரு பர்சனா நினைக்கும் போது நம்மளுக்கு அந்த பாராட்டெல்லாம் தேவையே படாது. அதை விட்டுட்டு எனக்கு என்னை யாராவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அன்னைக்கு டேல என்னை யாராவது பாராட்டலை அப்படின்னா என்னால வந்து தூங்கவே முடியாது, நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீங்க உணராம இருக்கீங்கன்னு அர்த்தம். அது உணரவே முடியாத மாதிரியான சிச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். தென் 14வது ஓவர் அட்டாச்மெண்ட் டு லேபிள்ஸ். நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன். இப்போ ஒருத்தவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்கன்னா அதுல 20 நிமிஷம் கண்டிப்பா வந்து ஒரு ஒரு யாரையாவது பத்தி பேசுறாங்கன்னா அவங்களோட ஜாதியை ஃபர்ஸ்ட் சொல்லிதான் என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கும். இவங்க இவங்க தெரியும்ல இந்த ஜாதிக்காரங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க ஜாதியோட தான் அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்களே தவிர அவங்க என்ன படிப்பு படிச்சாங்க, அவங்க என்ன வேலையில இருக்காங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்களை பத்தி ஒரு 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 5-6 பேரை பத்தி அவங்க என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்கன்னா அந்த அரை மணி நேரமும் அவங்க மைண்டு என்கிட்ட வந்து ஒருத்தவங்களை சொல்லும் போது அந்த ஐடென்டிட்டி வந்து அவங்க கேஸ்டோட தான் இருக்கும். அப்படி இல்லை, இப்ப முஸ்லீமு கிறிஸ்டினா இருந்தா அதை சொல்லிடுவாங்க, அவங்க ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஒரு ஐடென்டிட்டியை வந்து அட்டாச் பண்றாங்க பாருங்க. அதே மாதிரி தன்னை மேலேயும் பெருமை வந்து தான் என்ன ரிலிஜியனை சேர்ந்தவங்க, தான் என்ன வந்து ஜாதியை சேர்ந்தவங்க, இல்லைன்னா தான் என்ன பதவியில இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய பதவினா அந்த பதவியை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ரோல்ல இருக்கிறாங்கன்னா அதை சொல்லி தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களே தவிர அந்த அந்த பெருமை வந்து அதுலயே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ஓவர் அட்டாச்மெண்ட். இந்த ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கும் போது இறைவனை நம்மளால உணரவே முடியாது. தென் 15வது போஸ்ட்போனிங் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். அதாவது நீங்க எல்லாம் சொல்றீங்க, மெடிடேஷன் பண்ண சொல்றீங்க எல்லாம், பட் எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் டைமே இல்லை, எல்லாம் பண்றேன், நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்றேன், நான் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன் லைஃப்ல, நான் செட்டில் ஆன பிறகு பண்றேன், எனக்கு இப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இதுல எல்லாம் எனக்கு பண்றதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பார்த்தீங்களா அது? அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா இறைவனை எந்த காலத்திலையும் உணர முடியாது. நம்ம வயசான பிறகு பண்ணணும்னு நினைப்போம். யாரு ஒன் ஹூ இஸ் டிலேயிங் த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நெவர் கெட்ஸ் தட். அதை பண்ணவே மாட்டாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து இறைவனை விட்டு தள்ளி போறதுக்கு விஷயம். உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு கடவுள். அந்த 24 மணி நேரத்துல அவர் எதிர்பார்க்கறது என்னவோ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் என்னைய ரியலைஸ் பண்ணுன்றாரு. அது என்னைய ரியலைஸ் பண்ணுனா அது ஒன்றும் அவர் நன்மைக்காக அவர் சொல்லலை. எப்படி ஒரு அன்கண்டிஷனலான ஒரு பர்சன் பாருங்க கடவுள். நீ என்னைய ரியலைஸ் பண்ணுன்னு சொல்றது உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு. ஏன்னா உனக்குள்ள நிறைய சூப்பர் ஹியூமன் எபிலிட்டியை நான் வச்சிருக்கேன், உனக்கு நிறைய மிராக்குலஸ் பவர் உனக்குள்ள இருக்கு. அந்த பவர் எல்லாம் உனக்கு ரிலீஸ் ஆகணும், உனக்குள்ள வந்து வெளியில வந்து நீ ஒரு பயங்கரமான ஒரு பிரில்லியண்டான ஒரு பர்சனா, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மிராக்குலஸான ஒரு பர்சனா மாறணும் அப்படின்னா முதல்ல நான் இருக்கிறத நீ ரியலைஸ் பண்ணுன்னு தான் அவர் கேட்கிறாரு. மத்தபடி நீ பெருமைப்படுத்து, நான் தான் உங்க எல்லாரையும் விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோயிஸ்டா வந்து கடவுள் வந்து உங்ககிட்ட பேச வரல. தயவு செய்து என்ன ரியலைஸ் பண்ணிட்டீன்னா நீ வந்து டே டு டேல இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பார்த்துக்குவேன் உன் லைஃப்பை, உன் லைஃப் மட்டும் இல்லை உன் என்டையர் ஜென்ரேஷனையும் நான் பார்த்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்காம பொறுமையா வாங்க பரவாயில்ல, நான் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறோம். இதான் நம்மளோட அறியாமை. அடுத்து வந்து 16வது பாயிண்ட் வந்து ரியாக்டிங் இன் ஆங்கர் ஃப்ரீக்வென்ட்லி. எதுக்கு எடுத்தாலும் கோவமா ரெஸ்பாண்ட் பண்றது. ஏதோ தனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, வேற யாருக்குமே ப்ராப்ளமே கிடையாது, தான் மட்டும்தான் உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம், தான் மட்டும்தான் ரொம்ப விக்டிம் ஆயிட்டோம், எல்லாரும் தனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நினைக்காம, அப்படி நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஈஸியா அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு தனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான கோவத்தை வந்து விட்டுட்டு அமைதியா முடிஞ்ச அளவுக்கு கோவமா ரியாக்ட் பண்றதை நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இறைவனை நம்மளால உணர முடியும். அடுத்தடுத்து எமோஷனல் ஓவர்லோடு.
ட்ராமா பண்ணுற மாதிரி பேசுகிறதையோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது, அதே மாதிரி விக்டிமாக நினைக்கிறது, தனக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, தனக்கு எல்லாரும் கஷ்டம் கொடுத்துட்டாங்க, தான் வாழ்க்கையில் நிறைய பேர் விளையாடிட்டாங்க, இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஏதோ பெரிய சொர்க்கமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நினப்பு. நம்ம தான் ஆக்சுவலாக அதை கெடுத்துட்டு இருப்போம், வேற யாரும் கிடையாது. அந்த உண்மையை புரிஞ்சாலே போதும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை சிக்கி சின்னாமலமாக்கி வச்சிருப்போம். ஆனால் காரணம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லாரையும் காரணம் சொல்லுவோம், நம்மளை மட்டும் சொல்லவே மாட்டோம். நான் இப்போ எத்தனையோ பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் வர்றவங்க கிட்ட உன்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பாரு, உன் தப்பு உணருன்னு சொன்ன உடனே போயிடுவாங்க என்னை விட்டு. அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அவங்களால அதை அக்செப்டே பண்ண முடியாது. எப்படி நீ என்னைய சொல்லலாம்? நான் எவ்வளோ பாவம், என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னைய போய் நீ எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு 100 பேர் என்கிட்ட வர்றாங்கன்னா அதில் 50 பேர் போயிடுவாங்க. ஐயா இது செட் ஆகாது, இதுங்க என்ன நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலாக நம்ம நம்மளை அனலைஸ் பண்ணி நம்ம சரியானா எல்லாமே சரியாகுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது புரியாத வரைக்கும் நம்மளால இறைவனை உணரவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த எமோஷ்னலாக ஓவராக எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு நம்ம உலகத்திலே பரிதாபத்துக்குரியவங்க, நம்ம வாழவே தகுதி இல்லாதவங்க நினச்சி நம்மளே நினச்சி நம்ம நொந்துக்கிறது மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அது வந்துருச்சு அப்படின்னா அது லைஃப் லாங் நம்மளை விடவே விடாது. அது ஒரு பிசாசு மாதிரி. அடுத்து 18, வாட்சிங் டூ மச் அன்னெசரி கண்டென்ட். இதுதான் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் கோடிக்கணக்கில் வந்துருச்சு. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ரீல்ஸ் எல்லாம் ஃபன் மோடில் நம்ம ரீல்ஸை பார்க்க ஆரம்பித்தோம்னா காலையில் ஆரம்பித்தோம்னா நைட் ஆனாலும் முடியாது. அந்த அளவுக்கு கண்டென்ட் நிறைய இருக்குது. நம்மளை சந்தோஷப்படுத்துகிற கண்டென்ட் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. இன்கேஸ் நம்ம ரொம்ப தப்பான ரீல்ஸு, நம்மளை கோவம் வரக்கூடிய அளவுக்கு இல்லை மற்ற விதமான எமோஷன்ஸ் வராததுக்கு இல்லாட்டினாலும் எவ்ரி ஒன் லவ்ஸ் ஃபன்னுன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரிலேட்டபிள் ஃபன்னு, நம்ம வாழ்க்கையில் நம்ம ரியலைஸ் பண்ணக்கூடிய சில ஃபன்னுனா உடனே நம்ம அதை விடாமல் பார்ப்போம். இது என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ஆக்சுவலி எ ட்ராப் பை த ஈவில். எங்க நீ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துட்டா உனக்கு கடவுளை உணர்ற வேலையில உணர்ற வேலையில நீ போயிட்ட அப்படின்னா யூ வில் பிகம் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங். பெஸ்ட் ஹியூமன் பீயிங்னா சூப்பர் ஹீரோ ஆயிடுவேன். எல்லாரும் சூப்பர் ஹீரோ ஆனால் என்ன ஆகுறது? அப்போ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் சம் ஈவில் பவர், ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஈவில் பவர் அதுக்கு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ யாரை கேட்டாலும் இந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகாதவங்க அப்படின்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஒன்று யூடியூப் பார்ப்பாங்க, இல்லைன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்ப்பாங்க, இல்லை ஃபேஸ்புக் பார்ப்பாங்க. அது அவங்க லைஃப்பில் பார்ட் அண்ட் பார்சல் ஆனனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா வேலை பார்ப்பாங்க, மற்ற வீட்டு இதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வேலை இல்லையா, இது இல்லைன்னா அவ்வளோதான் அவங்க லைஃப் முழுமை பெறாத மாதிரி அவங்க நினைக்கிறதுனால தான் அவங்க மைண்ட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி ஜாம்டு ஓவர் சம்திங்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த சோஷியல் மீடியா. அதே மாதிரி ஈவன் நியூஸ் கூட, அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத காட்டிலும் இப்போ நியூஸ்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா யாரையாவது பிளேம் பண்ணி யாராவது பண்ற தப்பை சுட்டி காட்டுறது, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான நியூஸ் தான் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. நான் கிட்டத்தட்ட 10 இயர்ஸா 14 இயர்ஸா நான் நியூஸ் பேப்பர் வாசிச்ச ஆளு. அப்பெல்லாம் எனக்கு தெரியாத விஷயம் இப்பதான் எனக்கு புரியுது. என்னால இப்போ ஒரு நாள் கூட என்னால நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண முடியல. அப்படி கிழிச்சு தூக்கி எறியலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டர்ட்டி திங்ஸ் இருக்குன்னா அது நியூஸ் பேப்பரா தான் நம்மளுக்கு இருக்கணும். என்ன ஒரு 100 கேவலமான விஷயங்கள்ல ஒரே ஒரு முத்து மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனா அந்த ஒரே ஒரு முத்து மாதிரி விஷயத்துக்காக நம்ம அந்த 100 விஷயத்தை நம்ம டர்ட்டி நம்ம மைண்டுக்குள்ள போடணும்னு அவசியமே கிடையாது. அதனால நான் லாஸ்ட் 1 இயரா நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இறைவன் எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு மோட்ல கொடுத்துட்றாரு. என் பிஸ்னஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ இல்லை என்னோட லைஃப்ல நான் பண்ண வேண்டிய ஏதாவது நியூ லாஸோ ரூல்ஸோ எது வந்தாலும் ஏதாவது ஒரு மோட்ல என்னை சேர்ந்துடுதுன்றனால இந்த 1 இயரா நான் நியூஸ் வாசிக்கிறத விட்டுட்டு, அதே மாதிரி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறத விட்டுட்டு, அதே மாதிரி நியூஸ் பார்க்குறத டோட்டலாக கட் டவுன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதனால என் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இப்போ இதோ உங்கள் எல்லாருக்கும் நான் இதெல்லாம் சொல்லித்தர லெவலுக்கு நான் வந்திருக்கேன். அதனால அன்னெசரி கண்டென்ட் நீங்கள் ஒன்று வாட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த கண்டென்ட் எனக்கு இப்போ தேவையா, இதனால என் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு சும்மா டைம் பாஸுக்கு அப்படின்னா அந்த டைம் பாஸ்ன்றதே ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. எஸ் டைம் பாஸ் வேணும் தான், அதுக்கு நீங்கள் வேணும்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். வேறஸ் நீங்கள் என்டையர் டைமே அதுக்குன்னு ஒதுக்கிட்டு, அதாவது என்னன்னா உங்களோட டே டு டே ரொட்டீன், ஈவன் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்துக்கிட்டே தான் பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். என்ன ஒர்க் பண்ணும் போதே இந்த பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருக்க இறைவனை எப்படி நீங்க உணர முடியும், எப்படி நீங்க சூப்பர் ஹீரோ ஆக முடியும்? அதனால முதல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்னெசரியான கண்டென்ட்ஸை உங்க மைண்டுக்குள்ள போடுறதும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் நீங்க கட் டவுன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்ற மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் 19th பாயிண்ட் வந்து நாட் பீயிங் அவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ். அதாவது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி வாட்ச் பண்ணாதான் தெரியும் நம்ம மைண்ட் எவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைண்ட் நம்மளே கிடையாதுன்ற அந்த உண்மை வந்து நம்மளுக்கு புரிய வரும். இது நானே கிடையாது, இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு என் மைண்ட், இது என்ன அங்க போகுது என் மைண்ட், இங்க போகுது என் மைண்ட், சச்சா முதல்ல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த சோல் இருக்குதுல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோலும் அந்த ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் யோசிக்காத, ஸ்டாப் அப்படின்னு சொல்லும். நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். என் மைண்டை கொஞ்சம் நேரம் வேண்டர் பண்ண விட்டேன்னா அது போகும், எங்கெங்கேயோ போயிடும். ப்ளஸ் இது நானா, இது என் கேரக்டரே கிடையாதே அப்படின்ற மாதிரியான தப்பான ஒரு விஷயத்த வந்து அது வந்து பேசும். தப்பான ஒரு இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கேவலமான விஷயத்தையும் என் மைண்ட் வந்து திங்க் பண்ணும். அப்ப நான் ரொம்ப ஷாக் ஆயிருக்கேன். இல்ல இது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் எப்ப வந்து ஃபர்மா பிலீவ் பண்ணேனோ அப்ப நான் வந்து என் மைண்டை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நான் கிடையாது, இது எனக்கு பிடிச்ச விஷயமே கிடையாது, ஆனா ஏன் என் மைண்ட் அங்க போகுது, எனக்கு இது நான் நேச்சுரலா இதை நான் விரும்பல, நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்க விரும்பல, ஆனா என் மைண்டு தான் எங்க எடுத்துட்டு போகுதுன்றது புரிஞ்சு நான் வந்து ரொம்ப போகும்போது நானே சொல்வேன், ஷட்டப், இது நீ நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணாத, நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொல்ல டோட்டலா மைண்ட் வந்து எனக்கு வந்து என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு எது பிடிக்குமோ அதை பத்தி தான் மட்டும்தான் மைண்ட் திங்க் பண்ணும். எனக்கு பிடிக்காததை லைட்டா அப்படி ஸ்ப்ரவுட் மாதிரி கொண்டு வரும், அதையும் நான் மொழியிலே கட் பண்ணிட்டேன்னா அது வந்து போயிருது. அப்ப இது எப்படி பாசிபிள்? உங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்றது நீங்க அப்பப்ப வந்து அவேர் ஆகணும். ஒரு நாள் ஃபுல்லா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஆகுது கான்ஸ்டன்டா திங்க் பண்ணி, இப்ப நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் கரெக்டா தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்து புடிச்சு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். எப்படி விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை புடிச்சு கண்ட்ரோல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போவார், அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ண ஒரு நாள் வந்து மாஸ்டர் ஆயிடுவோம். இந்த முயற்சி பண்ணாம நம்ம மைண்டு கூடவே சேர்ந்து போகும்போது டெஃபினட்டா வந்து காடை வந்து நம்ம உணராம இருக்கிறதுக்கான பிளாக் வந்து பயங்கரமா இங்க வந்து கிரியேட் ஆகுது. தென் 20th நாட் கிவிங் ஆர் ஷேரிங் வித் அதர்ஸ். சிம்பிள். அடுத்தவங்களுக்கு எந்த பொருளுமே நம்மளுக்கு சொந்தமே கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளாம் ஏர்ன் பண்ணி நம்ம தான் பயங்கரமா இது பண்ணி நம்ம அப்பா அம்மா சொத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்துல நம்ம ஹஸ்பண்டோட சொத்து நம்மளுக்கு வந்து அதை என்ஜாய் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா அது எல்லாத்தையும் கொடுத்தவர் ஒருத்தர் இறைவன். அவர் நினைச்சா ஒரே நாள்ல எல்லாத்தையும் கொடுங்க முடியும், ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிக்கவும் முடியும். நம்மள நடு தெருல கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்திடுவாங்க. அது வந்து எப்படின்னா கர்ம வினை, நம்மளோட கர்மாப்படி நம்மள நினைச்சா நம்ம பண்ண முடியும், நம்ம கர்மா அதிகமாகும் போது. அப்ப இறைவன் வந்து நம்ம ஒரு லெவலுக்கு மேல ஈகோயிஸ்டா நம்ம போனோம்னா நம்மளுக்கு லெசன் கத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இறைவன் அதுக்காக பனிஷிங் இறைவன் கிடையாது. நம்ம இந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம்னு இருக்கும்போது அப்போ வந்து அவர் பயங்கரமான டிராஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்பார், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். அப்ப எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை, நம்மளே வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணுன்ற போது நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு நம்ம தாராளமா நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி யாராவது கேட்டு வந்தா நான் கொடுக்குறேன், இப்பதான் யாரும் கேட்டு வரலையே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம நிறைய நமக்கு தெரியாம நம்ம நிறைய கர்மா பண்ணியிருப்போம். அப்ப அந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ள யாராவது ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கணும், நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளு. அதுக்கு நான் ஈஸியா சொல்லிட்டேன், உணவு தானம் பண்ணுங்க. ஸ்ட்ரீட்ல எத்தனையோ பேர் பசியோட இருக்காங்க, நீங்க இங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க அந்த மாதிரி ஆட்களை பார்க்காதனால யாரும் பசியோட இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க டெய்லி 70 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பாடு என்னோட ஸ்டாஃப்ஸ் மூலமா. ஒரு 40 பேருக்கு என்னோட பிசினஸ் ரெவென்யூல இருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். மிச்சம் 30 பேருக்கு இந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஃபேமிலியில கொடுத்து அந்த ஃபேமிலி வந்து நாங்களே ரெசிபி இப்படிதான் பண்ணணும், நல்ல டேஸ்டான யூடியூப் ரெசிபிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபுட்டா வந்து நம்ம வந்து அதை தயார் பண்ணி என்னோட ஸ்டாஃப்ஸ் போய் ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு 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 ஃபேமிலி வந்து போரூர் ஏரியா ஃபுல்லா கவர் பண்றாங்க, என்னோட ஸ்டாஃப் வந்து திருவேற்காடு அதுக்கப்புறம் பூந்தமல்லி ஏரியா கவர் பண்றாங்க. அவங்க போயிட்டு வந்து வந்து சொல்லுவாங்க எத்தனை பேர் பசியோட அந்த சாப்பாடை வந்து ஆவலா வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி என் டாட்டர் டெய்லி ஈவினிங் போய் வந்து அவங்களே குக் பண்ணி, என் டாட்டரும் என் வீட்டில் ஒர்க் பண்ணுற அவங்க அந்த பொண்ணு இருக்கிறாங்க, அவங்களும் வந்து 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தவங்க 3 பேரும் சேர்ந்து குக் பண்ணிட்டு கீழே போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட டாட்டர் சொல்லுவாள். 2 நாளைக்கு முன்னாடி 7 மணி போல் போய் கொடுத்தாங்க. அப்போ வந்து பசியோட வந்து அந்த கூலி வேலை பார்த்துட்டு வரவங்க வந்து ரொம்ப பசியோட வர்றேம்மா, உன் சாப்பாடை பார்த்தா ஏதோ கடவுளே வந்து எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷத்தோட அந்த சாப்பாடை வந்து வாங்கினாங்க. அப்ப அவங்க ரொம்ப கூலி வேலை பார்க்குறவங்க உடம்பு வலியோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் இனி அவங்க
அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிடணுன்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு அவங்களால ஹோட்டல்லையும் வாங்க முடியாது. நம்மளே தான் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு இருக்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ அந்த பசியில் வர்றவங்களுக்கு போய் அந்த சாப்பாடு கொடுக்கும்போது என் டாக்டருக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது. அவங்க வந்து கடவுளை அப்படிதான் உணர்றாங்க. கடவுளை உணர்றது இவங்களுக்கு அவங்க அந்த சாப்பாடை வாங்குறவங்க அதை சாப்பிட்டு அவங்க வயிறு நிறையும் போது உங்களோட கர்மா வந்து பயங்கரமா குறையும். அது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் அ பியூர் சயின்ஸ். இதை நீங்க பண்ணல அப்படின்னா கர்மாவை அக்ரவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லோன் மாதிரி உங்களுக்கு அது அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு நாள் அது வந்து டக்குன்னு வந்து அதோட ஆக்ஷனை வந்து காட்டிடும். ஸோ இதை பண்ற போது தான் அந்த கிவிங் அண்ட் ஷேரிங் டு அதர்ஸ் நீங்க பண்ணும்போது தான் இறைவனை கொஞ்சம் கொஞ்சமா உங்களால உணர முடியும். தென் லேக் ஆஃப் டெய்லி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒரு நாளில் நீ எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருக்க, இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்க, நீ இன்னைக்கு பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, உன் மனசுக்கு கரெக்டாக ஒத்து வருதா, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருந்தியா, இறைவன் வந்து விரும்பின ஒரு விஷயத்தை தான் நீ பண்ணியிருக்கியா, இல்லை இதில் நீ இன்னும் ஏதாவது சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லி நம்மளை வந்து செக் பண்ணணும். ஆனால் அந்த செக் பண்ணிட்டு யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று கில்ட் மூடுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா மற்றவங்களை ப்ளேம் பண்ணிட்டு ஆங்கர் மூடுக்கு போயிடுவாங்க. இந்த ரெண்டுமே பண்ணாமல் நான் உணர்ந்துட்டேன், என்கிட்ட இந்த தப்பு இருக்குன்னு தெரியுது, ஆனால் இந்த தப்பை என்னால் தனியாக திருத்திக்க முடியாது, அதை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன், என்னையே நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட விட்டுருங்க. அவ்வளவுதான். உணர்ந்தா போதும். கடவுளுக்கு வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க எந்த முயற்சியுமே பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை. நீ உணரு, நீ தப்பு பண்ற அப்படின்னு மட்டும் உணர்ந்தா போதும். அந்த தப்பை என்கிட்ட சரண்டர் பண்ணிக்கும், நான் உனக்கே புரியாம நான் உன்னை மாத்திடுவேன் அப்படின்றதுதான் இறைவன் சொல்ற விஷயம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்றதே கிடையாது. இதை பண்ணாம இருக்க நம்மளால இறைவனை உணரவே முடியாது. தென் அடுத்து வந்து நீங்க வேற, கடவுள் வேற, கடவுள் நம்மள மறந்துட்டாரு, கடவுள் நம்மள கைவிட்டுட்டாரு, கடவுள் வந்து நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறாருன்ற மாதிரி முட்டாள்தனமா பேசுறது ஒரு இல்யூஷன். அது வந்து உங்களை கடவுள் கிட்ட இருந்து இன்னும் விலக்கி தான் வைக்கும். அதுக்கப்புறம் பிளேமிங் அதர்ஸ் ஃபார் யுவர் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட வார்த்தை, நம்ம ஆக்ஷன்ஸ் தான் காரணமே தவிர அடுத்தவங்க எப்பவுமே காரணமா இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு உண்மை வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். நீங்க இந்த உண்மையை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து கிரியேட் ஆகுற நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் மற்றவங்களை நம்மளுக்கு கெட்டது பண்ண வைக்கிது. நம்ம ரொம்ப பாசிட்டிவா நம்ம டிவைன் வைப்ரேஷனோட இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்க எப்படிப்பட்ட கெட்டவங்களும் நல்லவங்களா மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட கரெக்டா நடந்துப்பாங்க. அதுதான் வந்து டிவைன் ட்ரூத். இதை நம்ம புரியாம நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா நம்மளால வந்து இறைவனை உணரவே முடியாது. தென் அடுத்து டூயிங் எவ்ரி திங் வித் ரிசல்ட் ஓரியன்ட் மைண்ட் செட். எது பண்ணனாலும் அதுக்கு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்கறது. எது பண்ணாலும் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு நீ பதிலுக்கு பண்ணு. ஈவன் நம்ம கூட இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட பயங்கரமா விட்டு கொடுத்து போவோம். ஆனா பதிலுக்கு அவங்க எதுவும் பண்ணலைன்னா உடனே அவங்க மேல பயங்கரமா கோவப்படுறது. நான் உன்னை நினைக்கிற அளவுக்கு நீ என்னை நினைச்சியா, நினைக்கல இல்லைன்னு சொல்லி அவங்கள நினைக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது அவ்வளவுதான். அப்படி நம்ம கேட்டுட்டோம்னாலே அவங்க இன்னும் ஒரு 10 ஸ்டெப் தள்ளி போயிடுவாங்க. ஐயோ, நீ அப்படி எனக்கு எதுவுமே செய்யவே வேணாமா தாயே, நீ எனக்கு எதுவுமே செய்ய வேணாம்ப்பா, என்னை போட்டு இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணாம இருந்தா போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் விலகி தான் போவாங்க. அப்ப எது பண்ணினாலும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்றது நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் நம்மளுக்கு வந்து அவர் பண்ணுவாரு. நீ ஒருத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீ பண்ணிட்ட அப்படின்னா இறைவன் மெல்ட் ஆகி, நீ அவனுக்கு இதை பண்ணில, நான் உனக்கு பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணதை விட 10 மடங்கு பண்ணுவாரு. இந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வந்தா மட்டும்தான் இறைவனை உணர முடியும். நீ யார் எனக்கு பண்றதுக்கு, எனக்கு கடவுள் இருக்காங்க, கடவுள் எனக்கு பண்றாரு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில என்ன மாதிரியா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், கம்பேஷனா இருக்கட்டும், விட்டு கொடுத்து போறதா இருக்கட்டும், எது வேணும்னாலும் யூஸ்வலா ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணாத விஷயத்த நீங்க வந்து மற்றவங்களுக்காக டக்குன்னு வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க உடனே அடுத்த மொமெண்ட் இறைவன் உங்களுக்குள்ள வந்து தெரிய ஆரம்பிச்சிடுவாரு. உங்க உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு உங்களுக்கு நீங்க பண்ணதை விட 100 மடங்கு அதிகமா பண்ணுவாரு. ஸோ இதை நீங்க பண்ணும்போதுதான் ஆஹா அப்ப இறைவன் இருக்காரோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் கிட்டத்தட்ட 24 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 24 பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் உங்களை பிளாக் பண்ணுற விஷயங்கள்ன்றத வந்து நீங்கள் வந்து உணர்ந்தீங்கன்னா போதும். இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப பெரிய விஷயம். ஈவன் வந்து பெரிய பெரிய ஞானிகள்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் அப்ளை பண்ண முடியாது, மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் உணர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். நம்மளுக்கு வந்து ஏதோ கடவுள் மாதிரி வந்திருக்கு, திருமூலர் தான் வந்து கடவுளை வந்து
திருமூலரை நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரோட ஹெல்ப்போடையும் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல லாஸ்ட் 1 இயரா நான் என்னெல்லாம் பார்த்தேன்றத வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி இப்போ இதை கொடுத்துருக்கேன்னா, திஸ் இஸ் உங்களுக்கு வந்து ட்ரெஷர், உங்கள் லைஃபோட பெரிய ட்ரெஷராக நீங்கள் வச்சுக்கணும். நீங்களும் வச்சுக்கணும், உங்களோட பிள்ளைங்களுக்கும் சொல்லணும், உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் சொல்லணும். நீங்கள் எல்லாரும் செப்பரேட்டாக குரூப் வச்சு நீங்கள் லீடராக இருக்கீங்க, நிறைய பேரை குருவாக வழி நடத்துறீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறதுக்குரிய ரொம்ப ரொம்ப சீக்ரெட் புக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க இதை. ஓகே, இப்போ வந்து ஓகே, இப்போ நீங்கள் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லு. டே டு டேல நான் வந்து இதை என்ன மாதிரி தெரிஞ்சால் மட்டும் போதுமா? எனக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்ல, அந்த வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இல்லை நீங்கள் கேட்கலனாலும் நான் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நான் இதை மட்டும் சொல்லிட்டு போகிறது எனக்கு ஈஸி. பட் எனக்கு வந்து உங்களை பண்ண வச்சா மட்டும்தான் அதோட பிரயோஜனம் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ எழுதி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 25 சிம்பிள் ப்ராக்டிசஸாக நான் எழுதி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இப்போ வந்து சின்னதாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்த உடனே இது வந்து இப்போ நான் சொல்கிற எதுவுக்குமே உங்களுக்கு இறைவனை பற்றின பயங்கரமான புரிதலோ ஞானமோ எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இறைவன் காட்டுற வழியில போக ரெடியா இருக்கேன். என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நான் நினைச்ச எதுவும் நடக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் இருக்கேன். எனக்கு அதை விட்டு எனக்கு அதுல இருந்து ஒரு ரிலீஃப் வேணும். அதுக்கு எனக்கு இறைவனோட துணை வேணும். நான் எப்படி எடுத்துக்கிறது? நீங்க இவ்வளவு நாள் நான் பூஜை பண்ணேன், எல்லாமே பண்ணேன், ஆனா அது மூலமா எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் எதுக்காகவோ என்னை இந்த குரூப்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்ப எனக்கு நீங்க வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா போதும். இதை நீங்க வந்து எழுதி வச்சுட்டு இதே மாதிரி நீங்க டெய்லி வந்து பண்ண ஆரம்பிங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க எதையாவது மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது உங்களோட மனசுல வந்து பயங்கரமா கலந்துரும். இதை நீங்க பண்ணுனா போதும். இதை நீங்க பாட்டு காலத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க. அவரே உங்களை ஒவ்வொரு லெவல்லையும் அவர் வந்து எலிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து எழுந்த உடனே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இறைவனை மனசில் நினச்சிட்டு, நான் என்னோட மனசு, புத்தி, என்னோட ஆக்ஷன்ஸு, என்னோட செயல்கள், மைண்டு, அதாவது 3மே நீங்கள் சரண்டர் பண்ணணும். 3த்துக்குமே வந்து ஒரு பவர் இருக்குது. அது கூட நீங்கள் எமோஷன்ஸையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட மனசு, என்னோட புத்தி, என்னோட உணர்வுகள், அதுக்கப்புறம் என்னோட செயல், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன். இந்த டேவை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. என்னோட எல்லா மனசு, புத்தி, வார்த்தை, செயல் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் இருக்கணும். உங்களை நினச்சி தான் நான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். மனசால வந்து உங்களுக்கு பிடிச்ச இறைவனை நினச்சி நீங்கள் சொல்லுங்கள். வேறு எதுவுமே இறைவன்கிட்ட கேட்காதீங்க. இந்த ஒன்று மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். மித்தபடி எனக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்காதீங்க. கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் டிமாண்டு. ஏன் அப்படி பிடிக்கல அப்படின்னா, எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய பவர் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ அந்த பவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருந்துட்டு என்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ தான் பிளாக்கா இருக்க. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி நீ எதுவும் டிமாண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்றதுதான். கடவுள் நம்மள முட்டாள்தனமா பாப்பாரு. இவங்க எவ்வளவு முட்டாளா இருக்காங்க, என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும், கீழே உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில தான் அவர் பாப்பாரு. அதனால ஸ்டாப் டிமாண்டிங் எனிதிங் ஃப்ரம் காட். எதையுமே டிமாண்ட் பண்ணாம நீங்க கேட்கக்கூடிய ஒரே டிமாண்ட் இதுதான். டிமாண்டுன்றதை விட இது வந்து ஒரு கெஞ்சி கேட்கிற மாதிரி, ரெக்வஸ்ட். நான் வந்து என்ன அப்படியே டோட்டலாக சரண்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதை நீங்கள் 2 வேலை பண்ணணும். அதாவது ஒன்று வந்து தூங்கி எழுந்தோடனே பண்ணணும், அதுக்கப்புறம் குளிக்கும் போது பண்ணணும். அந்த தண்ணியில் உங்கள் பாடி வந்து தண்ணியில் நனைஞ்சிருக்கும் போது அந்த வாட்டருக்கு ஒரு பயங்கரமான பவர் இருக்குது. அந்த வாட்டரில் நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, இல்லை கடவுள்கிட்ட வந்து ஒரு சப்மிட் ஆறீங்க அப்படின்னா அதை கடவுள் வந்து நடத்தி வைப்பார். உடனே இப்போ இதை பிடிச்சிட்டு நீங்கள் தண்ணியில் இருக்கும்போது எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு பொருளை டிமாண்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போகிறதே கிடையாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இந்த தண்ணி என் மேலே இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்னோட தாட்ஸு, என்னோட வேர்ட்ஸு, என்னோட எமோஷன்ஸு, என்னோட ஆக்ஷன்ஸு. தாட்ஸ்னா சிந்தனை, என்னோட வார்த்தைகள், என் வாயிலேருந்து வர வார்த்தைகள், என்னோட உணர்வுகள், என்னோட செயல்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் என்ன டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கும் போது இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி, உங்களுக்கு எப்படி வார்த்தை வருதோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. இதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னெல்லாம் மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்து 2வது 10லேருந்து 20 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி மெடிடேஷன் காலையில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டைமில் பண்ணுங்கள். மெடிடேஷன்றது நத்திங் பட் ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு இருங்க போதும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ கண்ணை மூடணும்னு எனக்கு இறை சக்தி வரணும், எனக்கு அந்த ஃபீல் வரணும், இந்த ஃபீல் வரணும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் விட்டுட்டு ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு எனக்கு வேண்டர் ஆகிற தாட்ஸை கொஞ்சம் பிடிச்சி இழுத்து எனக்கு பிடிச்ச காடோட மந்திராவை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் மெடிடேஷன். அது வந்து
இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். இனிஷியலாக உட்காரவே முடியாமல் இருக்கும். பாடியில் அந்த பெயின் வரும், இந்த பெயின் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து உட்காரணும். எதுலையாவது சாஞ்சு உட்காந்துக்கோங்க. பாடியை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் உங்களால் மெடிடேஷன் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கீழே வந்து பின்னாடி வந்து எது மேலேயாவது நீங்கள் சாஞ்சு உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மந்த்ராவை மனசுக்குள்ளே ரிசைட் பண்ணிக்கிட்டே கடவுளை நீங்கள் உணர்றதுக்கான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணணும். இதை வந்து ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 15 நிமிஷம் பண்ணுங்கள், தென் 20 நிமிஷம். 20 நிமிஷம்ன்றது ஒரு ஐடியலான டைம். அலாம் வச்சுட்டு ஒரு மியூசிக்கை போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் இருக்க ஆரம்பிங்க. தென் 3வது, ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் கான்ஷியஸ்லி. ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் விடும்போது கொஞ்சம் யோசிச்சு, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் நான் இதை உங்களுக்கு சரண்டர் பண்ணுறேன் இறைவான்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே பேசும்போது வார்த்தைகள் வந்து தெளிவாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து விழுகும். அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். தென் அவாய்ட் யூஸிங் நெகட்டிவ் வேர்ட்ஸ். தப்பி தவறி கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்களை நீங்கள் தப்பாக பேசுகிற மாதிரி, இல்லை அடுத்தவங்களை தப்பாக பேசுகிற மாதிரி, இல்லை நீ நாசமாக போவேன்னு நினைக்கிறது, அவ்வளோதான் நம்மளுக்கு எதுவுமே விளங்காது அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விடுறதை டோட்டலாக கட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபன்னாக கூட சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு பயங்கரமான பவர் இருக்குது. இதை நான் லாஸ்ட் 1 இயராக நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பேசுறதுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை டு ஃபோக்கஸ் ஃபுல்லி ஆன் த ப்ரெசென்ட். ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து அந்த ப்ரெசென்ட்லேயே இருங்க. இப்போ ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், இப்போ அன்னைக்கே வந்து மதியம் ஒரு வேலை நடக்க போகுது அப்படின்னா அந்த வேலைக்காகவே காலையில இருந்து வந்து மைண்டை வந்து அப்ளை பண்ணாமல், ஓகே மதியம் நடக்க போது மதியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மொமெண்ட்டில் இருக்க கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து இறைவனை வந்து உணர முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபுல்லி ஆன் த ப்ரெசென்ட். ஆனால் இது நம்மளுக்கு வந்து வரவே வராது, ரொம்ப கஷ்டம் ஒரு நாளில் வர்றது. ஆனால் இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, மற்ற எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கடுத்து டூ எவ்ரி ஒர்க் வித் 100% அட்டென்ஷன் அண்ட் லவ். ஒரு கர்ம யோகி அப்படின்னா எந்த ஒர்க்கை நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அதுக்கு முழு கவனத்தை செலுத்துங்க. அது மேலே வந்து ரொம்ப ஒரு பிரியத்தோடு நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்கள். எந்த வேலை பண்ணாலும் சரி, இதுதான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கடுத்து அப்சர்வ் யுவர் மைண்ட் ஆஃபன். அப்பப்போ வந்து உங்கள் தாட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நான் முன்னாடியே இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் டக்குன்னு பாஸ் பண்ணி இப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக தான் உங்கள் மைண்டு போயிட்டு இருக்கா, இல்லை ஏதாவது நெகட்டிவாக போகுதுன்னா அதை அடிச்சு உடச்சு திட்டி நீங்கள் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து பாசிட்டிவாக வைங்க, இல்லை டிவைன் தாட்ஸில் வைங்க. ஆனால் உங்களால் அது பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி, பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் இறங்குங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ஃபுட் சேரிட்டி எவ்வளோ ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்க்கையில் மெடிடேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டென்ட் வந்து ஏஐ டூலில் கேட்டால் அதுவே கொடுக்கும். அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி இமேஜை நீங்களே ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணி அதில் அந்த கண்டென்ட் ஆட் பண்ணி ஸ்டேட்டஸில் போடுங்க, உங்களோட சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸில் போடுங்க. அதை பார்க்குற 4 பேருக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். இது பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு அந்த நெகட்டிவ் எமோஷன் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி காணாமல் போயிருக்கும். இல்லை ரொம்ப டீப் பெயின் இருக்குது அப்படின்னா போங்க, பக்கத்தில் எங்கேயாவது ஆர்ஃபனேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ஃபனேஜில் போய் வீக்கெண்டு போய் அங்கே உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அந்த ஈவினிங் வாங்க, சுத்தமாக அந்த பெயின் வந்து பறந்து போயிருக்கும். இதை நான் ஆல்ரெடி வந்து ஒரு எனர்ஜி தியரின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த எனர்ஜி தியரி படி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம், கலக்கம், ஆங்ஸைட்டி, ஃபியர், ஸ்ட்ரெஸ் எது வந்தாலும் அது எதுக்கு வருது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக எதையாவது ஒரு வேலையை பாருன்னு இறைவன் சொல்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக தான் இது வரும். ஸோ எப்போ இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா இமீடியட்டாக கிரேட்டர் குட், அதாவது அடுத்தவங்களுக்கு உதவியான ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் டீப்பாக இறங்குனீங்க அப்படின்னா போதும். அது வந்து அந்த வந்த எமோஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறிடும். இதை நான் என் லைஃப்பில் வந்து லாஸ்ட் 1 இயராக அப்ளை பண்ணி என்னோட லைஃப்பில் ஒவ்வொரு தடவை நான் உயர்றதுக்கு பின்னாடியும் எனக்கு எந்த நெகட்டிவான ஒரு எமோஷன் வந்தாலும் இமீடியட்டாக நான் வந்து எதையாவது ஒரு ஒர்க் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸ்பிரிச்சுவலாக எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ ஓப்பனிங்கான ஏதாவது ஒரு கோட்ஸை ரெடி பண்ணுவேன். என்னோட தாட்ஸ், என்னோட லேர்னிங், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். சரியாகிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங்கும் வந்து எனக்கு வந்து சேரும். ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இல்லை ஏதாவது ஃபினான்ஷியலாக ஒரு அபண்டன்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கடுத்து ஸ்பீக் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். எப்போவுமே வந்து நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருதுன்னா திரும்பி இல்லை கடவுள் என் கூட இருக்காரு, கடவுள் என்னை பார்த்துப்பாரு, எல்லாமே சரியாயிடும், இப்போ இது நடக்கிறது வந்து எனக்கு ஜஸ்ட் சேலஞ்ச் தான், எனக்கு பெயின் கிடையாதுன்ற வார்த்தையை நல்லா சத்தமாக திரும்பி நீங்கள் சொல்லும் போது உங்களோட மைண்டு வந்து அந்த லாஜிக்கலாக வந்து பயமுறுத்துகிற சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, ஃபியர்ன்றது ஒன்றுமே கிடையாது. நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஃபியர் எடுத்து கொடுக்கும். ஆதி காலத்துலேருந்து நம்ம வந்து குகையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு அனிமல் வர
வரப்போகுது அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு பாய்சனஸான ஏதோ ஒரு பூச்சியோ ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னா, நம்ம மனசு வந்து அந்த ஃபியர் குடுத்தாதான் நம்ம பயந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். அதுக்காக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த ஃபியர்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த ஃபியரை வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்து. அப்ப அப்ப அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து ஃபியர்ன்றது அது பழக்கப்பட்ட ஒரு விஷயம். பல நாளா வந்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியும், அதனால எனக்கு பயமா இருக்குன்ற பயத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குதுன்னா, உங்களோட வேலை சப்கான்ஷியஸ் மைண்டை சமாதானப்படுத்துறது. இல்ல இது ஃபியரான சிச்சுவேஷன் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு இந்த இடத்துல கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துப்பாரு, என்னால இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸோ எது வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனா கடவுள் எனக்கு நல்லதுதான் கொடுப்பாருன்றத சத்தமா நீங்க சொன்னா மட்டும்தான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உரைக்கும். அதே மாதிரி ரெப்படேட்டிவா நீங்க சொல்லணும். ஸோ அதை எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் இதுதான். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை புரிய வச்சு, ஓ அப்ப பயப்பட வேண்டாமா இதுக்கு, ஓ அப்ப இதுக்கு நம்ம டென்ஷன் ஆக வேண்டாமா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதோட அதை கட் பண்ணிடும். திரும்பி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு அது ஃபியர் எடுத்து கொடுக்கவே கொடுக்காது. ஓகே, இதை வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப லைட்டரா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப வந்து ச்சே என்னடா இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லா இருக்கு லைஃப், இது தெரியாமலா நம்ம இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பேசுற ஹேபிட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா. அடுத்து, சேஞ்ச் யுவர் ரெஸ்பான்ஸ் டு ட்ரிகர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி உங்களை பயங்கரமா கோவப்படுத்தின விஷயம், பயங்கரமா டென்ஷன் ஆக்கின விஷயம், பயங்கரமா இரிட்டேட் ஆக்கின எல்லா விஷயத்துக்கும் வேற ரெஸ்பான்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. போன தடவை நான் இதே ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தேன், அதனால இந்த பிரச்சனை சரியாச்சா, சரியாகலை, அப்போ இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்பான்ஸை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த இடத்த விட்டு போயிடுறது, இல்லைனா லைட்டர் டோனில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு உடனே மூவ் ஆகுறது, இல்லை பாசிட்டிவாக எதையாவது சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து டூ ஒன் கைண்ட் ஆக்ட் ஆர் ஃபுட் சேரிட்டி எவ்ரிடே. இது நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லிட்டேன், ஸோ இதை திரும்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. டெய்லி வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபர்கிவ் சம் ஒன் ஹூ காஸ்ட் பெயின். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெயின் காஸ் பண்ணவங்க அது மைண்டிலேயே உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அது உங்கள் மைண்டை விட்டு போகிறதுக்கு நீங்கள் நேச்சுரலாக என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் மைண்டை விட்டு போகும்னு நினைப்பீங்க. அது மாதிரி ஒரு ஈகோ இஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. நீங்க அவங்க வர்றாங்களோ இல்லையோ, நீங்க மனசால வந்து அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டு, ஓகே இது எனக்கா எதுக்காகவோ நடந்திருக்கு, இதுக்கு போய் நான் அவங்கள ப்ளேம் பண்ணி யூஸ் கிடையாது, அவங்களும் அதை பர்பஸ்ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க, இல்லை பர்பஸ்ஃபுல்லா பண்ணலைனாலும் பர்பஸ்ஃபுல்லா பண்ணினாலும் எனக்கு அதை பற்றி ஒரி கிடையாது, நான் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த, நான் என்ன சரி பண்ணிக்கிறேன், அதனால நான் அவங்கள மன்னிச்சிடுறேன், நான் எனக்கு இது திரும்பி நடக்காதபடிக்கு என்ன நான் பண்ணணும்னு எனக்கு அந்த அறிவு எனக்கு கொடுங்க இறைவான்னு சொல்லி நீங்கள் கேட்டு அந்த மொமெண்ட் வந்து அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயங்கரமான மேஜிக் வந்து ஹேப்பன் ஆகுங்க. இதை பற்றி நான் வந்து திரும்பி வேறு ஏதாவது ஒரு சாங்கில் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். தென் 12, டாக் டு காட் ஆல் த்ரூ த டே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே இறைவனோட பேசிக்கிட்டே இருங்க. பேச 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 தான் இறைவன் உங்கள் கூட பதிலுக்கு பேச ஆரம்பிப்பார், நிறைய ஞானத்தை கொடுப்பாரு. தென் 13, அவாய்ட் அன்னெசரி ஸ்க்ரோலிங் ஆர் கன்சியூமிங் கண்டென்ட். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப உங்களோட எனர்ஜி, உங்களோட கவனம் எல்லாத்தையும் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி எந்த விஷயத்துக்கும் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. பீட் இன்ஸ்டாகிராம், பீட் யூடியூப் ஆர் டிவி, இல்லை சீரீஸ், இந்த மாதிரி எதுக்குமே டூ மச் டைம் கொடுக்காதீங்க. எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே, 10 days ஒன்ஸ் நான் வந்து ஒரு மூவி போகிறேன், இல்லை எப்பயோ ஒரு தடவை நான் போகிறேன், நான் அதை டே டு டேல நான் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபைன். பட் டே டு டேல உங்களோட டைமை வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை டோட்டலாக வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது, இல்லைனா அட்லீஸ்ட் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. தென் ஈட் ஒன் மீல் இன் சைலன்ஸ் அண்ட் ஃபுல் அவேர்னஸ். ஏதாவது ஒரு வேளை சாப்பாடையாவது இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு, ஃபோன் பார்க்காம, டிவி பார்க்காம, யார் கூடயும் பேசாமல், ஒவ்வொரு அந்த சாப்பாடு நீங்கள் எடுத்து வைக்கும் போதும் அதை நல்லா சூ பண்ணி அந்த டேஸ்ட்டை அனுபவித்து இறைவனை தேங்க் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து மெடிடேஷனை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்றது. நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணும்போதே, சாப்பிடும் போதே இறைவன் நிறைய கேள்விக்கு பதில் சொல்கிறாரு நம்மளோட வாழ்க்கைக்கு. அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு புரியாம இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கு அவர் சொல்யூஷன் வந்து இந்த ப்ராசஸ் மூலமா அவர் கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு பிசினஸ்ல நிறைய ஏதாவது ஒரு டஃப்பான விஷயம் இருக்கு, அதுக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியலன்னா, நான் அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணும்போது எனக்கு பளிச்சுன்னு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஏன் இவ்வளோ நாள் நம்மளுக்கு இது தோணலை அப்படின்னு பார்த்தா, நம்ம மைண்டை நம்ம ரொம்ப ஜாம் பண்ணி வச்சிருந்தனால இறைவன் பேசுறது புரியலை. அப்போ இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ல நம்ம ரசிச்சு சாப்பிடும்போது நம்ம சோல் வந்து ஃபில் ஆகுது, நம்ம ஆன்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுது, நம்ம வயிறு மட்டும் சந்தோஷப்படாது, ஆன்மா சந்தோஷப்படும் போது இறைவன் பேசுற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு புரியுது. அதனால 3 வேளையும் அப்படி சாப்பிட முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு வேளை சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடுங்க.
தென் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 30 to 60 minutes லேர்னிங் அபவுட் காட். ஏதாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புக்கை சூஸ் பண்ணுங்கள். பகவத்கீதாவாக இருக்கலாம், மகாபாரதமாக இருக்கட்டும், இல்லை கந்த புராணமாக இருக்கட்டும், இல்லை திருவிளையாடலாக இருக்கட்டும், எது வேணாலும் உங்களுக்கு எந்த குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், கடவுள்கிட்ட படிக்க போகிறதுக்கு முன்னாடி இது மூலமாக எனக்கு எது ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரமாவது ரீட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஒன்று ரீட் பண்ணுங்கள், இல்லை ஆடியோவில் லிசன் பண்ணுங்கள். ஆனால் முழு கவனத்தோட லிசன் பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் அது மூலமாக தான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரிய வைப்பார். இதை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்பெண்ட் 5 to 10 minutes இன் நேச்சர் டெய்லி. சன்ரைஸை பார்க்குறதோ, இல்லைனா அந்த ப்ரீஸை என்ஜாய் பண்ணுறதோ, இல்லை அந்த மரங்களுக்கு இடையில இருந்து நடந்து போகிறதோ ஒரு 5-10 minutes பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து பயங்கரமாக ரெஃப்ரெஷ் ஆவீங்க. ரெஃப்ரெஷ் ஆகும்போது உங்கள் மைண்ட் வந்து காம் ஆகும், பீஸ்ஃபுல்லாகும். பீஸ்ஃபுல் ஆகும்போது இறைவன் பேசுகிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து 30 நிமிஷம் சைலண்டாக எதுவுமே பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க. அதை நான் வந்து டிவைன் அவர்னு நான் பேர் வச்சுருக்கேன். என்னென்னா இந்த டிவைன் அவரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கடவுளை பயங்கரமாக உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப்பை பற்றின நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படி நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது நாள் வரைக்கும் படித்து வச்சுருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பர்சனாலிட்டியை வந்து ஷேப் பண்ணுற மொமெண்ட் தான் அது வந்து அந்த 30 minutes. ஸோ அந்த 30 minutes எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. அதே மாதிரி எதையுமே கவனிக்காதீங்க. ஈவன் மியூசிக் கூட கேட்காம சைலண்ட்டாக மட்டும் இருங்க. ஆனால் பாசிட்டிவாக மட்டும் நினைங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் சைலண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் சைலண்ட்டில் இருந்துட்டு அவங்க மைண்டை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை பாஸ்ட்டை பற்றி யோசிப்பாங்க, ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் இறைவனை பற்றி மட்டும் யோசிங்க. இறைவனை பற்றி யோசிச்சு இறைவனோட வந்து நீங்கள் கலக்கிறதுக்கான ஒரு அரை மணி நேரமான டைமாக நீங்கள் இதை வச்சுக்கும் போது இது பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இம்பாக்டை வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்கு. தென் 18th பாயிண்ட் வந்து எழுதுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து எனக்கு இன்னைக்கு இது நடந்ததுக்கு நான் ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி உணர்ச்சியோட கடவுளை தேங்க் பண்ணி என்னென்ன விஷயம்லாம் அன்னைக்கு டேல வந்து உங்களுக்கு நல்லது நடந்திருக்கோ அதை எழுதுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் லைஃப்பில் கடவுள் இதை பண்ணியிருக்காரு, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் இதெல்லாம் பண்ணனால கடவுள் இதை பண்ணாரு, அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், நான் ஃபுட் சேரிட்டி பண்ணனால என் கடவுள் வந்து இந்த விஷயத்தை எனக்கு பண்ணியிருக்காரு, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராட்டிடியூடை வந்து நோட்டில் எழுதினா மட்டும் பத்தாது. எழுதுனா 50% எஃபெக்ட்னா அதை நீங்கள் வந்து கடவுளை பற்றி புரியாமல் இந்த விஷயம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் 100% வந்து அந்த முழுமை கிடைக்குது. அந்த கிராட்டிடியூடோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நன்றி நீங்கள் காட்டுறதுக்கு பல மடங்கு திருப்பி வந்து கடவுள் தருவார். அதே மாதிரி 19வது பாயிண்ட் வந்து பிஃபோர் ஸ்லீப் ஆஸ்க் வாஸ் எ கைண்ட் டுடே. அதாவது இன்னைக்கு தூங்கும்போது நான் இன்னைக்கு நல்ல மனுஷனாக தான் இருந்தேன், நான் நல்ல மனுஷியாக தான் இருந்தேனான்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் வரும். உடனே அந்த தப்பை கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி மானசீகமாக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கோங்கன்னு ஒரு தடவை சொல்லிட்டு கில்ட் மோடுக்கெலாம் போகாமல் நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குங்க. அடுத்து 20வது பாயிண்ட் வந்து ஈவன் கில்ட் இருக்குது. அதே தான் அந்த 20வது பாயிண்ட் வந்து சரண்டர் த கில்ட் டு காட். நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணி அந்த கில்ட்டில் இருக்கீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அதை சரண்டர் பண்ணிடுங்க. இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் என் கூட இருந்து எனக்கு துணையாக இருந்து இதை பண்ண விடாமல் பார்த்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். அந்த கில்ட்டோடு இருந்தீங்கன்னா உங்களால் இறைவனை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கடுத்து 21வது பாயிண்ட் வந்து லெட் கோ ஆஃப் ட்ரையிங் டு கண்ட்ரோல் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம அப்படியே இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு அந்த ஃப்ளோலையே போகிறதுக்கு கற்றுக்கோங்க. தென் வந்து 22 எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இன்கேஸ் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மனசுக்குள்ள அவங்கள ஒரு நிமிஷம் வந்து பிளஸ் பண்ணிட்டு போயிருங்க. என்னோட கர்மானால நான் அதை வந்து உங்க மூலமா நான் ஃபேஸ் பண்றேன், இதனால எனக்கு உங்க மேல வந்து கோவம் வரக்கூடாது, நீங்க நல்லா இருங்க, உங்களுக்கு எதுவும் வந்து கெட்டது எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பிளஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களை வந்து பயங்கரமா பியூரிஃபை பண்ணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்றது, பட் யூ கேன் ப்ராக்டிஸ். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் பெருசா ஹர்ட் பண்றவங்களை கூட உங்களால ஈஸியா மன்னிக்க முடியும். அதுக்கடுத்து க்ளீன் ஒன் ஸ்மால் ஃபிசிக்கல் பிளேஸ் டெய்லி வித் லவ். ஏதாவது ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதை வந்து ஒரு வேலையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் மைண்டை ப்யூரிஃபை பண்ணும். நீங்கள் வந்து ஒரு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து ப்யூரிஃபை ஆகும். இதை வந்து அந்த டஸ்ட் ரிமூவ் ஆகுறதுன்றது வந்து உங்களோட மைண்டில் இருக்க டஸ்ட் ரிமூவ் ஆகுறதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும். இதை வந்து டெய்லி ஏதாவது ஒரு க்ளீனிங் முன்னே மனசுக்குள்ளே வச்சுட்டு சின்னதாவது எதையாவது க்ளீன் பண்ணுங்கள். தென் 24வது பாயிண்ட் வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க. உங்கள் பாடியை வந்து ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. பாடியை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ஒர்க்கே ஆகாது. மைண்டு நல்லா ஹெல்த்தியாக கிளியராக காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களால் பண்ணவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அதனால் உடம்பை எப்போவுமே வந்து ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க.
தென் 25 வந்து கீப் ரிமெம்பரிங் த்ரூ அவுட் த டே. ஒன்றுமே இல்லை, இறைவனை எப்போவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆன்மா, இறைவன் வந்து என்னை கைட் பண்ணுறாரு, நான் தனியாகவே இல்லை, என் என்டையர் லைஃபையும் இறைவன் பார்த்துட்டு தான் இருக்காருன்றத திரும்பி 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்தல் வந்து வந்துடும். அப்புறமா லைஃப் பற்றின ஃபியரே உங்களுக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ இவ்வளோதான் 25 பாயிண்ட்டு. இந்த ஆடியோஸ்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆடியோஸ் மூலமாக என்டையர் ஸ்பிரிச்சுவல் லைஃபு எப்படி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணுன்ற எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு பாட்டோட இந்த ஆடியோஸை நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். புதுசாக நீங்கள் எதையுமே வந்து கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. இறைவன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள வந்து அப்படியே ஒரு பர்சன்டேஜ் வைஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஐ மீன் அவர் ஆல்ரெடி உள்ளே இருக்காரு. உங்களோட உணர்தல் வந்து அப்படியே ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு வந்து அன்ஃபோல்ட் ஆகும். அந்த அன்ஃபோல்ட் ஆக ஆக லைஃப் வந்து அப்படியே மேஜிக்காகவும் மிராக்கிள்ஸாகவும் மாறுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் என்னை மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 பேருக்கு ஆடியோ அனுப்பிட்டு இருப்பீங்க, இல்லை 1000 பேருக்கு கூட நீங்கள் ஆடியோ அனுப்பிட்டு இருப்பீங்களா இருக்கும். சீக்கிரமாக நான் அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஆல்.